பல்வேறு கட்டங்களில் நகரங்களின் வளர்ச்சி அதிகமாக போய்கொண்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு புலம்பெயர்கிறார்கள். நகரங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்கிற இன்னொரு ஏரியாவுக்கு போகிறாரு, வேலை நிமித்தமாகவும் அல்லது தன்னுடைய வீட்டை மாற்றிக்கொண்டு வேறு இடத்துல ரெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சரியான முறையில் அது பதிவு செய்யப்படுறது நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். பட் உண்மை என்னென்னா அந்த மாதிரி சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்பது உண்மை. அதனால் அப்பப்போ பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எலக்டோரல் ரோல் ரிவிஷன் ஒரு செயல் செய்கிறாங்க. அப்போ முக்கால்வாசி என்ன ஆகுதுன்னா, புதுசாக சேர்க்கப்பட வேண்டியவரை அவர்களுடைய அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்கள சேர்த்துடுறாங்க. பட் அந்த இடத்துல வந்து அதே வீட்லேயோ அது பக்கத்துலேயோ ஒருத்தர் வந்து இடம் மாறி புலம்பெயர்ந்து விட்டார், மாறி போயிட்டு விட்டார் அல்லது இறந்து விட்டாருன்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரலன்னா அதை நீக்கிறதோ அதை மாற்றுறதோ செய்யாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை ஒரு எலக்டோரல் ரோலை அந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டியது, முழுமையாக பார்த்து சரி செய்ய வேண்டியதுங்கிறது அவசியமாகிறது. அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் நல்லாயிருக்கும். அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா முக்கியமாக இப்போ வந்து நகரங்களின் வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் நல்லா இருக்கும். பண்ணலை. ஆனால் இப்போ வந்து 2002க்கு அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்கதே. அதில் சில பல கஷ்டங்கள் இருக்கலாம். எப்படி அதை ஃபில்லப் பண்ணுறது, ஒரு அனுபவம் இல்லாமையால் அதை பற்றி தெரியாததால் எப்படி பண்ணுறதுங்க குழப்பம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து சரியான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.